நகர் 26 வார்டுனா இது வரைக்கும் எத்தனையோ டைம் நாங்கள் பேட்டி கொடுத்தோம். எத்தனையோ டைம் நாங்கள் ப்ரெஸ்லேருந்து மீடியாக்காருக்கு எல்லாரையும் கூப்பிட்டு நாங்கள் சொல்லிக்கிறோம். இந்த காம்பவுண்ட் இடிஞ்சு கீழே வீற மாதிரி இருக்குது. இப்போ பெங்களூரில் போரிங் ஆஸ்பத்திரியில் காம்பவுண்ட் நிறையா பேர் செத்துக்கிறாங்க. அதுக்கு ஹெல்த்து இவங்கெல்லாம் பார்த்து அங்கெல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் இது பண்ணிக்கிறாங்க. அவர் ஊர் ஃபுல்லாக ரெடி பண்ணணும்னு சொல்லிக்கிறாங்க. இங்கே ஆம்புலன்ஸ் வந்துச்சு, மேட்னி அம்மா வந்தாங்க, எல்லாம் வந்தாங்க, ஜீப் வந்துச்சு, வேன் வந்துச்சு, எல்லாம் பார்த்துன்னு கீத்துன்னு போனாங்க. எல்லாம் பார்த்துன்னு போய் கூட அந்த டைம் பார்த்துன்னு போனாங்க. 2 வாரத்துக்கு முன்ன ஒரு டைம் நாங்கள் பேட்டி கொடுத்தோம், மீடியா கொடுத்துக்கிறோம். இப்போ 19/9 2025 கொடுத்துக்கிறானா. இது பாரு, கமிஷனரே சைன் போட்டு கொடுத்துக்கிறாரு. 15 நாள்ல நாங்கள் இந்த காம்பவுண்டை பினிஷ் பண்ணி கொடுக்குறோம், எல்லாம் இடிச்சு நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோன்னு சொன்னாரு. இது வரைக்கும் இப்போ எத்தனை மாதம் ஆகிக்குது நீங்களே பாருங்கண்ணா. இது வரைக்கும் பண்ணல. அதே மாதிரி இந்த கரண்ட் போலெல்லாம் சாஞ்சிட்டு இருக்குது. அவருக்கும் நாங்கள் லெட்டர் கொடுத்துக்கிறோம். அவங்களும் வீட்டு மேலெல்லாம் வீட்டுக்குதுன்னா அவங்களும் கரண்ட் அடிச்சு யாருன்னா செத்தாக்கா அதுக்கு யாருன்னா பொறுப்பு? அதுக்கு எல்லாரும் யார் யார் கேபியில் எதுக்குறாங்களோ நாங்கள் அங்கெல்லாம் போராட்டம் பண்ணுறோம். சிவில் ஆஸ்பத்திரி எதிர்க்கா முனிசிபாலிட்டிக்கு கூட லெட்டர் கொடுத்துக்கிறோன்னா எல்லாத்துக்கும் நாங்கள் லெட்டர் கொடுத்து எல்லாம் வச்சுருக்கிறோம். 15 நாள்ல 20 நாள்ல பண்ணுறாங்கன்னா வருஷம் கணக்கில் ஆச்சுன்னா இது பாரு இங்கே இருக்குது பாருண்ணா. இது பாரு இங்கே இருக்குது. இதுக்கு எதனா ஒன்று ஆச்சுனாக்கா அதுக்கு ஆஸ்பத்திரி இருக்கிறவங்க யார் யார் மைனா டிஎஸ்லேருந்து யார் யார் இருக்கிறாங்க அது அவங்க பொறுப்பேற்று அவங்க வேலை செய்யணும்னா. இது தயவு சேர்ந்து சொல்கிறேன், எம்பிலேருந்து எம்எல்ஏலேருந்து யார் யார் இங்கே வரணுமா, மினிஸ்டர் வரைக்கும் நான் இது எல்லாரும் இந்த காம்பவுண்டை பார்த்து நாங்கள் இடிச்சிட்டு மறுபடியும் இது பண்ணோன்னா இப்போ பெங்களூரில் செத்த மாதிரி கேஜாப்பில் யாரும் சாகக்கூடாது. நாங்கள் அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு போராடினுக்கிறோன்னா. இது நாங்கள் ஒரு 2-3 வருஷமா பண்ணுகிறோம். 2-3 வருஷமா பண்ணுகிறோம். இது வரைக்கும் அது யாரும் ஆக்ஷன் எடுக்கலன்னா பாருண்ணா. இது ஒரே காரணம் என்ன விஷயம் அப்படின்னாக்கா, ஸ்லம் ஏரியா யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஸ்லம் ஏரியாவில் யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்ற வாசம் யாரும் வரமாட்டுக்கிறாங்கன்னா. இப்போ தயவு சேர்ந்து சொல்றேன், எம்எல்ஏக்காகட்டும், எம்பிக்காகட்டும், மினிஸ்டருக்காகட்டும் நாங்கள் கையெழுத்து கும்பிடுறோம். எங்க ஏரியா சார்பா 26 வார்டு சார்பா எங்களுக்கு இந்த காம்பவுண்ட் போட்டு இந்த காம்பவுண்டை ஃபுல்லா இடிச்சிட்டு ஒரே ஒரு ரோலர் கேட் பின்னால் நிறைய பேர் சாவாகுதுன்னா ஒரே ஒரு ரோலர் கேட் மட்டும் வச்சு கொடுக்கிட்டோம், முனிசிபாலிட்டி பின்னால வச்ச மாதிரி. அதே மாதிரி இது வரைக்கும் ஏரியா ஜனம் எல்லாம் கேட்டுனுக்குறாங்க. எவ்வளோ தாலுகா ஆபீஸ்ல எல்லாம் பின்னால சைடுல வலிக்குது. நிறைய குடும்பம் வாழ்றாங்க. கோலாறுல இருக்குது, பெங்களூர்ல இருக்குது, இந்த பங்கார்பேட்டில கூட பின்னால சைடுல வலிக்குது. இப்ப நம்ம அம்பேத்கர் நகர்ல 2 வலி வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு 2 வலி வச்சாக்கா இங்க ஒரு செஞ்சகாந்தி நகர்ல ஒரு 20-30 குடும்பம் டீ கடையோ சில்லறை கடையோ எதனா ஒரு கடை வச்சு அவங்களும் பொலிக்குவாங்க. இதெல்லாம் நீங்க பிரஸ்காரங்க கிட்ட உங்களை கையெழுத்து நாங்க கும்பிடுறோம்னா, எம்எல்ஏ ஆகட்டும், எம்பி எல்லாம் இந்த ஸ்லம் ஏரியால நீங்க சுத்தி பாருங்க, எவ்வளவு கஷ்டங்குது, எவ்வளவு இதுக்குது. பாருங்கன்னா எல்லாம் சர்ச்சிங் கிட்ட ரோட்ல நீங்க இப்ப பாருங்க, நான் இப்ப காட்டுறேன். எம்எல்ஏ பாக்குவாங்க இந்த வீடியோ எல்லாம். நீங்க அங்க பாருங்க, அப்படியே அந்த பாத்ரூம் லட்டின் எல்லாம் பொங்கின்னு நிக்குதுன்னா நீங்க பாருங்க. நாங்க போய் சொல்ல, நீங்க மீடியாக்கார் நீங்க பார்த்து இது பண்ணுங்கன்னா எப்படியா இந்த ஏரியா சுத்தமா ஆகணும்னா. இன்னும் நிறைய ஏரியால கேட்டுனுக்குறாங்க. முனிசிபாலிட்டியில கூட இது வரைக்கும் நான் எல்லா இடத்துலயும் போர்டு வச்சு இது பண்ணிக்கிறாங்க. இத்தனை வருஷம் ஆச்சுன்னா 60 வருஷம் 50 வருஷம் ஆச்சுன்னா எங்க தாத்தா எல்லாம் எங்க அப்பா எல்லாம் இங்கதான் கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. எங்க அண்ணன் தம்பி பிறந்திருந்தாலும் இதே ஏரியால தான். செஞ்சகாந்தி நகர்ன்ட்டு ஒரு போர்டு வைக்கலண்ணா. இது வரைக்கும் செஞ்சகாந்தி நகர்ன்ட்டு யாருன்னா போர்டு வச்சுக்கிறாங்களா? நீங்க பாருங்கண்ணா. பிரஸ்காரு 60 வருஷம் கிட்ட ஆச்சுண்ணா. எங்க அப்பாலாம் அந்த காலத்துல இருந்து இது வரைக்குங்கிறாங்க. நாங்கெல்லாம் பிறந்திருந்தாலும் இதே செஞ்சகாந்தி நகர்ல தான். 2 போர்டு வைக்கிறதுக்கு எங்களுக்கு முனிசிபாலிட்டியில பர்மிஷன் வேணும்ண்ணா, லெட்டர் வேணும். அது அவங்க லெட்டர் கொடுத்தா போதுனா எங்க சொந்த காசுல நாங்க செஞ்சகாந்தி நகர்ன்ட்டு நாங்க பெருமையா அந்த இடத்துல வைக்கிறோம் இடம். நீங்க பாருன்னா கரண்ட் போல் வீட்டு மேல சாஞ்சுனுக்குது. பாத்ரூம் சர்ச்சிங் கிட்ட பொங்கின்னு வந்துனுக்குதுன்னா இது கேட்கறதுக்கு யாரும் இல்ல. யாருக்கிட்டனா லீடருங்க கிட்ட போய் சொன்னாக்கா இப்போ யாரும் கண்டுக்கல, யாரும் இப்போ இல்ல ரூலிங்ல, அதனால அவங்க கண்டுக்கல. இருக்கும் போதையும் கண்டுக்கல, இல்லாத போதையும் கண்டுக்கல. அதுக்கு எம்எல்ஏ கண்டுக்கணும்னா தயவு சேர்ந்து இந்த ஊர் உள்ள எம்எல்ஏ வரணும்னா, எம்பி வரணும். இந்த ஸ்லம் ஏரியால இந்த காம்பவுண்ட் ஃபுல்லா இடிச்சு ஃபுல்லா மேல இருந்து எவ்வளவு தூரம் டேமேஜ் ஆகுது அவ்வளவு தூரம் இந்த காம்பவுண்ட் இடிச்சுட்டு ஒரே ஒரு ரோலர் கேட் வண்டி எம்எல்ஏ தயவு சேர்ந்து எம்எல்ஏ கையெழுத்து கும்பிடுறோம் நாங்க ஏரியா சார்பா. எங்களுக்கு ஒரு ரோலர் கேட் வச்சு இதை ஃபுல்லா பினிஷ் பண்ணி கொடுக்கணும்னா. மற்றது கேபிகார் கிட்ட கூட எம்எல்ஏ பேசணும், டிஎஸ் கிட்ட எம்எல்ஏ பேசணும், எம்பி பேசணும், எல்லாம் பேசணும். எங்க ஏரியா விசிட் கொடுத்துட்டாக்கா எம்எல்ஏ அவங்களுக்கு இந்த ஏரியால எவ்வளவு கஷ்டங்குது அவங்களுக்கு அப்ப தெரியும்ண்ணா. பெங்களூர்ல செத்த மாதிரி இங்க யாரும் சாகக்கூடாதுன்னா, அவங்க பெத்தவங்க அப்பா அம்மா அங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்களா அவ்வளவு ஜனம் செத்து. அந்த மாதிரி எங்க ஏரியாக்காரு அப்பா அம்மா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி யாரும் கஷ்டப்படக்கூடாதுண்ணா. இந்த சவுரி யார் மேலேயும் வீழக்கூடாதுண்ணா. இப்ப நீங்க எடுத்துனுக்குறீங்க, எடுக்கிற உங்களுக்கே பயம் இருக்கும். ஆனா நீங்க பாருங்க, நாங்க எதுவும் பொய்யெல்லாம் சொல்ல, நீங்களே பாருங்க, இது பண்ணுங்கண்ணா. நீங்க எல்லாம் பார்த்து இது பண்ணுங்க.
நீங்களே பாருங்கண்ணா, ஃபுல்லா மேல இருந்து கீழே வரைக்கும் இது பாருண்ணா எப்படி இருக்குது பாருண்ணா. நீங்க அங்க வந்து பாருண்ணா, பொங்கின்னு போகுது. எம்எல்ஏ தயவு சேர்ந்து வரணும், எம்பி வரணும், மினிஸ்டர் வரணும். அந்த அளவுக்கு இந்த ஸ்லம் ஏரியால நாங்க என்ன பாவம் பண்ணோம்ட்டு தெரியலண்ணா. நாங்க எந்த பாவமும் பண்ணல, ஊருக்கு நல்லதுதான் நான் பண்றேன். எங்க 26 வார்டுல நீங்க யாருன்னா கேளுங்கண்ணா, எவ்வளவு கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் ஊரே ஒன்னாயிடுறோம், எல்லாம் நல்லது பண்றோம். ஆனா இது ஒண்ணு பண்ண முடியலண்ணா. எல்லாருக்கும் ஓட்டு போடுறோம், ஆனா இது ஒரு வேலை ஆகலண்ணா. எம்எல்ஏ தயவு சேர்ந்து கையெடுத்து கும்பிடுறோம், எம்பி கையெடுத்து கும்பிடுறோம். எல்லாரும் வந்து இங்க இது பண்ணி இந்த ಕಾಂಪೌಂಡ್ ಇಚ್ಚಿಟ್ಟು எங்களுக்கு புதுசா கட்டிட்டு ஒரு ರೋಲರ್ ಕಟ್ಟಿ வெச்சு ಕೊತ್ತಾ போದಣ್ಣ. ನನ್ರಿನಾ 2 ವರ್ಷಕ್ಕೆ ಮುಂಚೆನೇ ಲೆಟರ್ ಕೊಟ್ಟಿದ್ದೀವಿ. ಇನ್ನ ರೆಡಿ ಮಾಡ್ತೀನಿ ಅಂದಿದ್ದಾರೆ, ರೆಡಿ ಮಾಡಿಲ್ಲ. ನಾವು ಬ್ಯಾಂಗ್ಳೂರ್ಗೆ ಹೋಗೋರು, ಟ್ರಾವೆಲ್ ಮಾಡೋರು, ಮಕ್ಕಳನ್ನೆಲ್ಲ ಒಬ್ಬರನ್ನ ಬಿಟ್ಬಿಟ್ಟು ಹೋಗ್ತೀವಿ. ನಾವು ಏನಾದ್ರೂ ಮಕ್ಳಿಗೆ ಏನಾದ್ರೂ ಆದ್ರೆ ಯಾವ ಜವಾಬ್ದಾರಿ, ಯಾರ ಜವಾಬ್ದಾರಿ? ನಾವು ನೈಟ್ 9 ಗಂಟೆಗೆ ಬರ್ತೀವಿ, ಏನಾಗುತ್ತೆ ಆಗಿಲ್ಲ ಅಂತ ನಮ್ಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஏன் ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வராங்க, ஒண்டியா வராங்க, ஒண்டியா போறாங்க. இந்த பக்கம் கடிக்கெல்லாம் போயிட்டு ஒண்டியா வராங்க, ஒண்டியா போறாங்க. நைட் 9 மணி ஆனாலும் பசங்க ஒண்டியா போறாங்க, கடைங்களுக்கு ஒண்டியா வராங்க. பசங்களுக்கு எதனா ஒன்று ஆனா யார் பொறுப்பு? இப்போ யார் பொறுப்பு எடுத்துக்கிறது? இப்போ பசங்களுக்கு எதனா ஒன்று ஆனாக்கா யார் பொறுப்பு எடுத்துக்குவாங்க? யார் மேலே பொறுப்பு விடுறது? அதனால எம்எல்ஏ இல்லை ப்ரெஸ் அவங்க யாருன்னா வந்து காம்பவுண்டை பார்த்துட்டு தயவுசெய்து ரெடி பண்ணி கொடுங்க. எங்கள் பசங்க பொறுப்பு உங்கள் கையில் இருக்குது. பெங்களூரில் சிவாஜி நகர் போரிங் ஹாஸ்பிட்டலில் செவுறு விழுந்து 8-9 பேர் செத்துருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் யார் பொறுப்புங்க? சொல்லுங்க, நீங்களும் சொல்லுங்க. எம்எல்ஏ ஜெயிக்கணும்னா மட்டும் ஓட்டுங்களுக்கு ஓட்டு போடுங்க, ஓட்டு போடுங்க, ஓட்டு போடுங்கன்றாங்க. ஓட்டு போட்டால் தானே ஏழைப்பட்டவங்களுக்கு நல்லது பண்ணா தானே ஓட்டு போடுறதுக்கு. நாங்கள் ஏழைப்பட்டவங்களுக்கு நல்லது பண்ணலன்னா நாங்கள் வீடு ஓட்டு போடுறது. ஒரு சொந்த வீடு கிடையாது, ஒன்றும் கிடையாது. கூலி வேலைக்கு போகிறோம், நைட் 9 மணி 10 மணி ராவுக்கு வரோம். நாங்கள் எதனா ஒரு கடை ஒரு வியாபாரம் பண்ணுறதுக்கு எதனா ஒரு வசதி பண்ணி கொடுத்தா தானே நாங்கள் ஓட்டு போடுறதுக்கு. ஆனா ஓட்டுக்கு எலெக்ஷன் வந்தா மட்டும் ஓட்டு போடுங்கன்னு சொல்றீங்க. அது எப்படி ஓட்டு போட முடியும்? நாங்கெல்லாம் ஏன் சேர்ந்து சஞ்சகாந்தி நகர்ல பாதி பேர் கூலி வேலை செய்யறாங்க, கார வேலை, வீட்டு வேலை எல்லாமே செய்யறாங்க. எந்த வசதியே கிடையாது சஞ்சகாந்தி ஏரியாவுக்கு. நாங்க என்ன பண்ண முடியும்? இந்த காம்பவுண்ட் பார்த்தா இந்த மாதிரி இருக்குது, எப்போ விழும் யாரு சாவாங்கன்னு தெரியாது, அந்த மாதிரி நிலைமையில இருக்குது காம்பவுண்டு. நாங்க என்ன பண்ண முடியும்? யாருன்னு ஒருத்தர் பொறுப்பு எடுத்துக்கின்னு எதனா ரெடி பண்ணாக்கா எங்களுக்கும் கொஞ்சம் வசதியா இருக்கும் இல்லைங்களா? இது பாரு, நான் சர்ச்சு, இது சர்ச்சுக்கு நான் ஒரு இது இருக்கு. நான் முனிசிபாலிட்டிக்காரதான் சொல்றேன், எல்லாருக்கும் சொல்றேன். வேலை செய்யறதுக்கும் இந்த சைடு யாரும் வருது இல்லைண்ணா. வெறும் அந்த சைடு வண்டி வேலை செய்யறாங்க, போயிடுறாங்க. அது கூட தெரியுது இல்லை. நாங்க போய் சொன்னாக்கா இதோ வரேன் வண்டி எடுத்துன்னு வரேன்றாங்க. அதோட யாரும் வர்றது இல்லைண்ணா. இது பாருண்ணா, இது பாருண்ணா, இது சர்ச்சுண்ணா. இது பாருண்ணா, அப்படியே ஃபுல்லா இப்படி சாஞ்சி இப்படி வந்துட்டுக்குதுண்ணா. ஃபுல்லா இதாகிட்டுக்குது, எல்லாம் இதாகிட்டுக்குதுண்ணா. இது பாருண்ணா, இப்படி சாஞ்சி வந்துச்சுன்னா இது என்ன ரீசன்னா, புது பில்டிங் கட்டினாங்க பண்ணா அந்த மண்ணெல்லாம் இந்த சவுத்துக்கு பின்னால் கொட்டினாங்கன்னா அது கொட்டின பிற்பாடு தான் டேஞ்சர் ஆச்சு. அது அவங்க சேஃப்டிக்கு அவங்க கட்டின வசம், அவங்க மண்ணு கொட்டின வசம் அவங்களுக்கு வசம் தான் இது ஆகிக்கிறது. வர ஏரியாக்காரனாலே யாருனாலே தான் ஆகலை. அதனால வந்து டிஎஸ் எல்லாம் வந்து உடனே பார்த்து யாரும் ஜனங்க சாவறதுக்கு முன்ன வந்து பார்த்து ரெடி பண்ணணும்ண்ணா. தயவு செஞ்சு இப்போ கூட நான் 100 வாட்டி சொல்கிறேண்ணா. எம்எல்ஏ வந்து தயவு செஞ்சு சொல்கிறேன், எங்கள் ஏரியா சார்பாக நான் கையெழுத்து கும்பிட்றேன். எம்எல்ஏக்கு எம்பிக்கு கையெழுத்து கும்பிட்றோம். எல்லாரும் ஏரியா சார்பாக வந்து எம்எல்ஏ எம்பியெல்லாம் வந்து விசிட் பண்ணி இந்த காம்பவுண்டை ஃபஸ்ட்டு எடுத்துடணும்ண்ணா. இந்த 15 நாளில் பண்ணி கொடுக்குறான்ட்டு இது பண்ணி கொடுக்குறாங்கண்ணா. இது கூட பார்த்துட்டேன், எல்லாம் ஆயிட்டுக்குது, எல்லாம் பண்ணாங்க. இதை 1 வருஷம் ஆச்சுண்ணா. இது வரைக்கும் அவரே சைன் போட்டு கொடுத்துக்கிறாரு. நாங்கள் என்னண்ணா பண்ணிட்டேன் சொல்லுங்கண்ணா. எம்எல்ஏ கேரண்டியாக வரணும்ண்ணா, எம்பி கேரண்டியாக வரணும், மினிஸ்டர் வரணும். அந்த அளவுக்கு இதுண்ணா. ஸ்லம் ஏரியான்ற வாசம் யாரும் வராதுக்கிறாங்கண்ணா. இதே வர அப்சல் ஏரியா இருந்தாக்கா அவங்க வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அவங்க எல்லாருக்கிட்ட லீடர்கிட்ட போவாங்க, எல்லாருக்கிட்ட. எங்களால் யாருக்கிட்ட போக முடியலண்ணா. எங்களுக்கு அந்த இது இல்லை, எங்களுக்குன்ட்டு ஒரு சக்தி இல்லை, ஒரு பதிவு இல்லை, எதுவுமே இல்லை. நாங்கள் இருந்தாலும் எங்கள் ஊரை காப்பாற்றுறதுக்காக நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம். இதே கண்டி வார ஏரியாவில் நல்லா அப்சல் ஏரியாவில் போயிருந்தாக்கா அவங்க வந்து லீடருங்க ஃபோனுங்களில் பண்ணி வேலை ஆகிடண்ணா. எங்களால் ஃபோன் பண்ணாலும் வேலை ஆகுறதில்ல. இந்த மாதிரி ப்ரெஸ்ஸுக்கு மீட்டிங் என்ன பண்ணாலும் வேலை ஆகிங்க இல்லைன்னா தயவு சேர்ந்து நீங்கள் ப்ரெஸ்காரங்க கூட சேர்ந்து நீங்கள் கூட எம்எல்ஏ கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி எங்களுக்கு தயவு சேர்ந்து சொல்லுங்கண்ணா. ப்ரெஸ்காருக்கு கூட நாங்கள் கையெழுத்து கும்பிடுறோம். நீங்கள்லாம் எம்எல்ஏ கிட்ட எடுத்து சொல்லுங்கண்ணா, எம்பி கிட்ட எடுத்து சொல்லுங்கண்ணா. இந்த மாதிரி ஸ்லம் ஏரியாவில் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறாங்க, நீங்கள் ஊர் உள்ள போங்க, போய் பார்த்து என்ன நடந்துக்குது அது பார்த்துட்டு நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லுங்கண்ணா. இது ரொம்ப இதாங்க.